ரெட் கலரை பார்த்தா கோவம் வரும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? ஸோ அடுத்த போறீங்க அப்படின்னா மறக்காம விண்டோஸ் வந்து நோட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, உண்மையை சொல்ல போனா இது ஒரு கட்டுக்கதை தான். ஏன்னா ரெட் கலரை பார்த்தா காளைக்கு கோவம் வரும்னு சொல்றத வந்து போய், ஏன்னா அதனால தனியா ரெட் கலரை ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. அப்ப புல் ஃபைட்ல எல்லாம் காலை வந்து அட்டாக் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அது கலர்னால கிடையாது, அதோட கிளாத்தோட மூவ்மெண்ட்னால. அது காத்துல வேகமா அசையுது பாத்தீங்களா, அதை பார்த்துதான் அது அட்டாக் பண்ண வருது. ஸோ அந்த இடத்துல ரெட் கலர் இல்ல, எந்த கலரா இருந்தாலும் அவ்வளவு ஃபாஸ்டா மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது அட்டாக் பண்ணும். ஃப்ளைட்ல இருக்கிற விண்டோஸ் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்ல இல்லாம ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கு. ஏன் தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் இருக்கு. என்ன தெரியுமா? முன்னாடி எல்லாம் ஏரோப்ளேன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் விண்டோஸ் இருந்துச்சு. ஆனால் அதனால் என்னாச்சு அப்படின்னா ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியானதுனால கார்னர்ஸில் வந்து ரொம்ப கிராக் விழுக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து விண்டோஸ் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ரவுண்ட் ஷேப்னால என்னாகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக பரவும், அதனால் கிராக்கும் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ விண்டோவும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ளைட்டும் சேஃபராக இருக்கும். ஸோ அடுத்த டைம் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் விண்டோஸ் வந்து நோட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே.